இங்க பாருங்க எப்படி இருக்காங்க. பேலன்ஸ்டு டயட்டுக்கு பவர் பார்த்தீங்களா? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, அதுக்கு பவர் பார்த்தீங்களா? 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கு. 42 கிலோ 128 இருந்து 86 கிலோ 42 கிலோ. சரியா? 42 கிலோ குறைக்கிறது டெய்லி 1 மணி நேரம் நடைபயிற்சி மட்டும் பண்ணுனா 42 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? சொல்லுங்க. கொஞ்சம் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா 42 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? சொல்லுங்க. கொஞ்சம் ஜூஸ் மட்டும் குடிச்சோன்னு வைங்களேன், காலையில் கொஞ்சம் ஜூஸ் குடிச்ச உடனே இந்த 42 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? யோசிச்சு பார்த்தீங்களா? நான் உங்களை அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்னுடைய வெயிட் லாஸ் கிளினிக்கில் புரோட்டீன் பவுடர் கிடையாது, மாத்திரை கிடையாது, ஜூஸு கிடையாது, ஊசி கிடையாது, ரோட்டில் போய் ஓட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்களே சொல்லுங்களேன், 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணுனா 42 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? அதுக்கு நான் விளக்கம் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். கொஞ்சம் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா 42 கிலோ வெயிட் குறையுமா? எப்படி இருக்காங்க பாருங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, எப்படி இருக்காங்க பாருங்க. 86 கிலோ எப்படி குறைஞ்சிருக்காங்க இவங்க பாருங்க. முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 15-18 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இது போக இன்சுலின் ஊசி வேற போட்டுட்டு இருந்தாங்க. வெயிட் குறைஞ்சவர் எப்படி இருக்காங்க? இப்போ 18 மாத்திரையும் நிரந்தரமா நடத்தியாச்சு. 18 மாத்திரை நிரந்தரமா நடத்தியாச்சு, இன்சுலினா நிரந்தரமா நடத்தியாச்சு. இப்ப எப்படி இருக்காங்க? இதுதான் பேலன்ஸ்டு டயட்டுடைய பவர், விகிதம். நம்ம வீட்டில் சாப்பிட்ற அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் கடைசியில. இந்த தம்பியை பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 இருந்து 70 கிலோ. 70 கிலோ கொஞ்சம் ஜூஸ் குடிச்ச உடனே குறைஞ்சு போயிருமா? சொல்லுங்க. நிறைய பேர் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க, குறைக்க முடியுமா? 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? சொல்லுங்க. கொஞ்சம் வெந்தயமோ, இல்ல கொஞ்சம் ப்ளூபெரியோ, இல்ல கொஞ்சம் சியா சீடோ, அப்புறம் பம்கின் சீடு, இதெல்லாம் சாப்பிட்ட உடனே 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? கொஞ்சம் சிறுதானியம் சாப்பிட்டா 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்கல்ல, சிறுதானியம் சாப்பிட்டா 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? கரப்பரிசியும் கொஞ்சம் பழைய கஞ்சியும் சாப்பிட்டா 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? சொல்லுங்க. சிறுதானியங்கள் இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. கரப்பரிசி, கருப்பு கவனி அரிசி, கைக்குத்தல் அரிசி எல்லாம் நல்லதுதான், எல்லாமே உடம்புக்கு நல்லதுதான், அதுல எந்த தப்பு கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா, புரியல, கொஞ்சம் ஓட்ஸு, கொஞ்சம் ராகி, கொஞ்சம் மில்லட்ஸு, கொஞ்சம் கிரெயின்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் முளைக்கட்டின பயிறு, அதெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ். முளைக்கட்டின பயிறு எல்லாம் உடம்புக்கு நல்லதுதான். கொஞ்ச நேரம் நடைபயிற்சி, கொஞ்சம் யோகா, கொஞ்சம் மெடிடேஷன், இதெல்லாம் பண்ணினா 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? உடம்புக்கு நல்லதுதான். கரப்பரிசி, சிறுதானியங்கள் அதெல்லாம் உடம்புக்கு நல்லதுதான். 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? நல்லா கேட்டுடுங்க, இதுக்கு ஒரு நாள் விளக்கம் சொல்லி தர போறேன். நம்ம 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணா கூட 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணா கூட 40 இருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். இது ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிடுங்க, பேப்பர்ல எழுதி வச்சுக்கிடுங்க, அப்போ உங்களை மறக்காம இருக்கும். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா 40 இருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். ஒருவேளை 1 கிலோமீட்டர் ஓடும் பயிற்சி பண்ணா கூட 80 இருந்து 100 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். இதையும் எழுதி வச்சுக்கிடுங்க, மறந்துடும் உங்களுக்கு, அதுக்கு தான் எழுதி வச்சுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் ஓடும் பயிற்சி பண்ணா கூட 80 இருந்து 100 கேலரி தான் இருக்கப்படும். ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் சராசரியா ஒரு 2500 இருந்து ஒரு 3000 கேலரிக்கு நம்ம சாப்பிடுவோம். இதே எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்களே யோசித்து பாருங்களா, 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணா 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினாங்கன்னா 40 இருந்து 50 கேலரி தான். ஒருவேளை ரோட்ல போய் ரொம்ப வேகமா ஓடினா கூட 80 இருந்து 100 கேலரி தான் இருக்க முடியும். 140 கிலோ இருக்கிற ஒரு பையனை ரோட்ல ஓட சொன்னோன்னு வைங்களேன், அவனுக்கு என்ன வரும்? நீங்களே சொல்லுங்களேன். மூச்சு வாங்குமா வச்சு வாங்காதா? நீங்களே ஓடி பாருங்க, தெரியும். 140 கிலோ வச்சுக்கிட்டு ரோட்ல ஓடி பார்க்கும்போது தான் தெரியும் அதுக்கு கஷ்டம் என்ன அப்படின்னு. ஓட முடியுமா முடியாதுன்னு. ஒரு 60 வயசு ஒரு ஆள் இருக்காங்கன்னு வைங்களேன், 60 வயசு, இவங்களுக்கு 62 வயசு நினைக்கிறேன், 62 வயசு, ஒரு 15 வருஷம் சுகருக்கு மாத்திரையும் சாப்பிட்டுட்டு 128 கிலோ. எவ்வளவு? 128 கிலோ. இவங்களை நீங்க ரோட்ல ஓட சொல்லி பாருங்க, போற வழியில சில டைம்ல ஹார்ட் அட்டாக் வந்துடும். 128 கிலோ ஒரு 60 வயசு ஆள் நம்ம ரோட்ல ஓட சொல்ல முடியுமா? முதல்ல கரெக்டா இல்லையா? சரியா? கரெக்ட் தானே? கொஞ்சம் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்ட உடனே வெயிட் குறைஞ்சிருமா? புரோட்டீன் பவுடர் எத்தனை மாசம் நீங்க சாப்பிட முடியும்? இப்ப நம்மளால புரோட்டீன் பவுடர் எத்தனை மாசம் சாப்பிட முடியும்? ஒரு 2 மாசம் சாப்பிட முடியும், அப்படி தானே? சரி, ஒரு 3 மாசம் சாப்பிடலாம்.
இல்லை கஷ்டப்பட்டு ஒரு 4 மாதம் சாப்பிட்றலாம். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட முடியுமா? இன்னும் எத்தனை பேர் எவ்வளோ சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு, குறிப்பாக பெண் பிள்ளைகள், குறிப்பாக லேடிஸ் இந்த ப்ரோட்டீன் பவுடரை சாப்பிட்டு 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 இப்போ மாதவிடாய் பிரச்சனையால் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். கேட்டு பாருங்க. புரோட்டீன் பவுடர் சாப்பிட்ட அவ்வளவு பெண்கள், குறிப்பாக லேடிஸ் அவ்வளோ பேரும் இன்னைக்கு மாதவிடாய் பிரச்சனைக்கு ஹார்மோன் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டவங்களுடைய நிலைமை. கரெக்டா இல்லையா? நான் சொல்லித்தர போகிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி அடி வெயிட் கொழுப்ப இப்படி ஒரு ஆளுக்கு வெயிட் இருக்குன்னு வைங்களேன், இந்த வயரை இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்படி வெட்டி பார்த்தீங்கன்னா இந்த வயத்துக்குள்ள இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். இருக்குமா இருக்காதா? சரியா? இந்த மாதிரி கட்டியான கொழுப்பை 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்க. காலையில் கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிச்ச உடனே இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் பாகற்காய் ஜூஸ் குடிச்ச உடனே இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்க. கொஞ்சம் ராகி கஞ்சி குடிச்ச உடனே கரைஞ்சி போயிருமா? இதெல்லாம் கொஞ்சம் கருப்பு கவனி அரிசி சாப்பிட்டா இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்க. கொஞ்சம் கிரீன் டீ குடிச்ச உடனே இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? யோசித்து சொல்லுங்க சார். கரெக்டா இல்லையா? உங்களை யோசிக்க வைக்கிறது அந்த வீடியோ. அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டை குறைக்கலான்னு சொன்னது போய். நடைபயிற்சி மட்டும் பண்ணி சுகர் மாத்திரையும் ப்ரெஷர் மாத்திரையும் கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்தலான்னு சொன்னது போய். நடைபயிற்சி மட்டும் பண்ணி இன்சுலின் ஊசி நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னதும் போய். இது மட்டும் மைண்ட்லேயே வச்சுக்கிடுங்க. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? சரியா? 2 பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் நான் ஒல்லியாக தான் இருக்கிறேன். சரியா? எங்கள் அப்பாவுக்கும் சுகர் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கும் சுகர் கிடையாது, எனக்கு சிகரெட் பழக்கம் கிடையாது, எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமும் கிடையாது, நான் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் 3 நேரமும் வீட்டில் தான் சாப்பிட்றேன். 3 நேரமும் வீட்டில் தான் சாப்பிட்றேன். காலையிலையும் வீட்டில் தான் சாப்பிடுவேன், மத்தியானமும் வீட்டில் இருந்தால் சாப்பாடு கொண்டு போவேன், நைட்டும் வீட்டில், சாயங்காலம் வீட்டில் வந்து தான் சாப்பிட்றது. 3 நேரம் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு சுகர் கிடையாது, அம்மாவுக்கு சுகர் கிடையாது, எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே சுகர் கிடையாது. அப்படி இருந்த பிறகும் எனக்கு நான் இப்போ சுகருக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், ப்ரெஷருக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு 4 வருஷம் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டேன். மாத்திரையில் கண்ட்ரோல் ஆகாதனால இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்கேன். நான் முன்னாடியே ரெகுலராக நடைபயிற்சி டெய்லி காலையில் ஒரு 1/2 மணிக்கூர்லாம் போகிறது ஒரு ரெகுலராக உண்டு அப்படின்னு சொன்னார். நடைபயிற்சி பண்ண பிறகும் சுகரும் வந்துச்சு, ப்ரெஷரும் வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இதுதான் நீங்கள் எழுதி வைக்கணும். எழுதி வச்சுக்கிடுங்க, பேப்பர் பென் எடுத்துக்கிடுங்க, இந்த வார்த்தை எழுதி வச்சுக்கிடுங்க. ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் ப்ரெஷர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் கெட்ட கொலஸ்ட்ரால் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் ஃபேட்டி லிவர் வருது. இந்த 4க்குமே காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எழுதி வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு மறந்துடும். அதுக்கு தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரியா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நிறைய பேர் யூடியூப்ல பேசியிருப்பாங்க, கேள்வி பார்த்துருப்பீங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அர்த்தம் என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இன்சுலின் அளவு குறைவா எல்லாம் இருக்காது. இன்சுலின் அளவு ரத்தத்தில் நார்மலாகவும் இருக்கலாம், அதிகமாக தான் இருக்கும். ஆனா இன்சுலின் என்ன பண்ணாதுன்னா வேலை செய்யாது. இன்சுலின் வேலை செய்யாது, அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ சுகருக்கு காரணம் என்ன, ப்ரெஷருக்கு காரணம் என்ன, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு காரணம் என்ன, ஃபேட்டி லிவர் பேஷண்ட் எப்படி இருக்கும்? அவங்க ரத்தத்தில் இன்சுலின் அதிகமாக இருக்கும், ஆனால் வேலை தான் செய்யாது. அப்புறம் எப்படி நம்ம மாத்திரை போட்ட நோய் சரியாகுமா? சொல்லுங்க. மாத்திரை போட்டு நோய் சரியாகுமா? இந்த உலகத்தில் யாருக்காவது சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இல்லை இன்சுலின் ஊசி போட்டு யாருக்காவது சரியாயிருக்கா? நல்லா பார்த்துடுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரத்தத்தில் சுகர் அளவு, இன்சுலின் அளவு ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் எப்படி மாத்திரை போட்டால் சரியாகும்? எப்படி மாத்திரை போடலாம்? கரெக்டா இல்லையா? எப்படி இன்சுலின் போடலாம்?
அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து எழுதி வச்சுக்கிடுங்க. நான் இப்போ சொன்ன ரெண்டு விஷயமே. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ரத்தத்தில் இன்சுலின் அளவு ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம உடம்புக்கு அது ரொம்ப 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 ஆபத்து. ஆபத்து எழுதி வச்சுக்கிடுங்க. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், இந்த நம்ம ரத்தத்தில் அதிகமாக இன்சுலின் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அத்தீரோஸ்க்ளிரோசிஸ்ன்னு ஒன்று வரும். என்னது? அத்தீரோஸ்க்ளிரோசிஸ் எழுதி வச்சுக்கிடுங்க. அதிக ரத்த இன்சுலின் நம்ம ரத்தத்தில் அதிகமாக இன்சுலின் இருந்துச்சுன்னா என்ன வரும்? அத்தீரோஸ்க்ளிரோசிஸ். எழுதி வச்சிங்களா? அத்தீரோஸ்க்ளிரோசிஸ் என்னன்னு தெரியுமா? ஷாக் ஆயிருவீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் சொன்ன கேட்டீங்கன்னா. அத்தீரோஸ்க்ளிரோசிஸ்னா நம்ம ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது இல்லை? நம்ம ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் அடைப்பு பிளாக்னு சொல்லுவோம் இல்லை? ஹார்ட் அட்டாக் பிளாக் ஆகிட்டு, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு மூளைக்குள்ள ரத்த குழாயில் பிளாக் ஆகிட்டு அதனால பக்கவாதம் வந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லை? அதுக்கு பேர் தான் என்னது? அத்தீரோஸ்க்ளிரோசிஸ். அத்தீரோஸ்க்ளிரோசிஸ். அது எதனால வருது? எதனால வருது? சரியா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த 4 லைன் நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கிடுங்க. எழுதி வச்சா தான் உங்களுக்கு புரியும். ஒரு கூட டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். சரியா? திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. ஒரு ஐடியா கிடைச்சா? ஸோ எதை மறக்கக்கூடாது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எதனால வந்து இருந்தால் என்னெல்லாம் நோய் வரும்? சுகர் வரும், ப்ரெஷர் வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் வரும், ஃபேட்டி லிவர் வரும், பிசிஓடி வரும். எல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னெல்லாம் வரும்னு சொன்னேன். இந்த வீடியோ ஃபுல்லாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தான் சொல்லுவோம் உங்களுக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னெல்லாம் வரும்? சுகர் வரும், ப்ரெஷர் வரும், எழுதிடுங்க. கெட்ட கொலஸ்ட்ரால் வரும், அப்புறம் ஃபேட்டி லிவர் வரும், அப்புறம் பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரியா? கேட்டுக்கிட்டீங்களா? அப்போ இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னு என்ன பண்ணணும்? அங்கே தான் விஷயமே இருக்கு. ஒரு வழி தான் இருக்கு. ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா என்ன தெரியுமா? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், அதான் பேலன்ஸ்டு டயட். நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. அதுக்கு பேர் தான் விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, பேலன்ஸ்ட் டயட். மேலே ஏற்றிட்டீங்களா? பேப்பர் எழுதிச்சிங்களா? எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த வீடியோவில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் வந்து இது ரெண்டு தான் சொல்லுவேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் விகிதம். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னு என்ன செய்யணும்? ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணுறது வந்து ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. அதுதான் விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. புரியலன்னு சொல்லக்கூடாது. இதை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக மாத்திரை இல்லாமல் இருக்கலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு, விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த உணவு முறையை சரி பண்ணாமல் மாத்திரையும் இன்சுலினும் போட்டுட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஆஸ்பத்திரி கூடயும், மெடிக்கல் ஸ்டோரு கூடயும், ரத்தம் டெஸ்ட் பண்ணக்கூடிய லேபு கூடயும் அப்படியே வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நான் இனி சொல்லக்கூடியது புரியும். நான் சொல்ல டவுட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்க. சாரி, நான் சொல்கிற விஷயங்களை எழுதி வச்சுக்கிடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு தான் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு நேரடியாக கால் பண்ணி பேசுங்க. கடைசியில் கேளு. வீடியோ ஃபுல்லாக பார்த்து டவுட்டில் எழுதி எடுத்துருங்க. அப்புறமா கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? புரிஞ்ச ஒரு ஐடியா கிடைச்சதா? அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஆபத்தானது? இந்த இன்சுலின் என்ன பண்ணும்? இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அடைப்பு வரும். ஸோ இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அடைப்பு வரதுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இரத்த குழாய்க்கு உள்பக்கம் அடைப்பு வரக்கூடிய காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இரத்த குழாய்க்கு உள்பக்கத்து வரக்கூடிய பேர் என்ன? அத்தீரோஸ்க்ளிரோசிஸ். அத்தீரோஸ்க்ளிரோசிஸ். ஸோ இந்த அடைப்பு வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? அடைப்பு பிளாக் வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்னது? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை.
திரும்ப திரும்ப சொல்கிறது உங்களுக்கு மைண்டில் ஏறாக்குதா? இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அடைப்புக்கு வர காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு பேர் என்ன? பிளாக்குக்கு பேர் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். சரிதானே? ஸோ இதை சரி பண்ணணும்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும். இது சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இன்னைக்கு நிறைய பேர் உணவு முறையை சரி பண்ணாமல் மாத்திரை கூடயும் இன்சுலினு கூடயும் வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்காங்க. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, மூலத்துக்கு மாத்திரை, எல்லா நோய்க்கும் மாத்திரை சாப்பிட்டு 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 கடைசியில் வாழ்க்கையே நாசாக்கிட்டு இருக்காங்க. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ள வச்சிடலாம். ரைட், இந்த பாயிண்ட் திரும்ப எடுக்க மாட்டேன். ஓகேவா? சரி. அப்போ இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அடைப்பு வந்துச்சுன்னா என்ன நோய் வரும்? ஸோ இருதய மாரடைப்பு வந்துச்சா? வந்துச்சா? அப்போ இருதய மாரடைப்புக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சரி தானே? ஓகே, வச்சிடலாம். அடுத்தது பக்கவாதத்துக்கு காரணம் என்ன? மூளைக்குள்ள இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அடைப்பு வரும். அதுக்கு பேர் என்ன? எதனால? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரிதானே? 2 முடிச்சு வச்சோம். கண்ணில் குருடு வரும், பார்த்துருக்கீங்களா? சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சுகர் பேஷண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? பார்த்துருப்பீங்களா? சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே கண்ணில் என்ன வரும்? ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். நிறைய மேக்ஸிமம் கண் ஆஸ்பத்திரி கூட தான் உட்காந்துருப்பாங்க. மேக்ஸிமம் கண் ஆஸ்பத்திரி. ஏன்னா கண்ணுக்கு போன்ற இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் என்ன ஆயிருக்கும்? அடைப்பு வந்திருக்கும். அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு வந்து மைக்ரோ வேஸ்குலர் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 வந்துச்சா? சரி. சுகர் பேஷண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உணவு முறை சரி பண்ணாமல் மாத்திரை போட்டு 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 கடைசியில் கிட்னி டயாலிசிஸ் சென்டரில் உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கரெக்ட் தானே? ஏன்? கிட்னி போன்ற இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் மைக்ரோ வேஸ்குலர் டேமேஜ். அப்போ கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட கேட்கணும். கேட்டால் புரியும் உங்களுக்கு. ஒரு தடவை கேட்டாலும் புரியாது. இன்னும் நிறைய சுகர் பேஷண்ட் காலில் வந்து புண்ணு ஆறாது. ஏன்? காலுக்கு போன்ற இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அடைப்பு, அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். அப்போ காலுக்கு இங்கே புண்ணு வச்சு கீழே புண்ணு ஆறுமா? ஏதாவது சுகர் பேஷண்ட் புண்ணு வந்தால் புண்ணு ஆறி இருக்கா? சில பேஷண்ட் காலுக்கு அடியில் புண்ணு வரும், வந்து பேண்டேஜ் போட்டு வச்சுருப்பாங்க. காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட் தானே? சுகர் பேஷண்ட் எல்லாமே காலை வெட்டி எடுத்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்? இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பிளாக் வரும், ரத்த ஓட்டம் இருக்காது. புரிஞ்சுதா? தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடு ஒரு கூட கேளுங்க. என்ன சார், ஒரு தடவை கேட்டவங்களுக்கு கரெக்டாக புரியாது. எனக்கு எல்லாமே ஒரு தடவை 2 நிறைய தடவை சொல்ல முடியாது. அதுக்கு தான். ஸோ இன்னைக்கு சுகருக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ப்ரெஷருக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஃபேட்டி லிவருக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். உடல் பருமனுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த 4 நோய்க்கு என்ன பண்ணணும்? மாத்திரை இன்சுலின் போடணுமா, இல்லை உணவு முறையை மாற்றணுமா? சொல்லுங்க. சுகர், பிபி, கொலஸ்ட்ராலுக்கு, ஃபேட்டி லிவருக்கு, உடல் பருமனுக்கு உணவு முறையை மாற்றணுமா, இல்லை ரோட்டில் போய் ஓடணுமா, இல்லை உணவு முறையை மாற்றணுமா, இல்லை புரோட்டீன் பவுடர் சாப்பிடணுமா, இல்லை உணவு முறையை மாற்றணுமா, இல்லை மாத்திரை இன்சுலின் போடணுமா? மைண்டில் வச்சுக்கிடுங்க இந்த கேள்வி நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கிடுங்க. வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ தான் கரெக்டாக புரியும் சார் உங்களுக்கு. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? விகிதம் மட்டும்தான். வேற என்ன பண்ணாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ண முடியாது. திரும்ப சொல்கிறேன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணலை அப்படின்னா இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பிளாக் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். அதுக்கு பேர் தான் என்னது? அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். மைண்டில் ஏறிட்டா? ஓகே, ரைட். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட. சரியா? இன்னைக்கு சிலவங்களுக்கு கிட்னியில் கல் இருக்கும், அப்படி தானே? பார்த்துருக்கீங்களா? கிட்னி கல். சிலவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வெரிகோஸ் வெயின் காலில் இருக்கும், பார்த்தீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 வருஷமாட்டு, ஒரு 10 வருஷம் சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, மூலத்துக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, மாதவிடாய் பிரச்சனைக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி எல்லாம் போட்டு 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 கடைசியில் இப்படி நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா?
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்கல்ல? இன்னைக்கு நிறைய பேர் வந்து மாத்திரை நிறைய போட்டு 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 வெயிட்டுனால கக்கா வராமல் மலச்சிக்கல் பிரச்சனை எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நிறைய சுகர் பேஷண்ட் பார்த்தீங்களா? சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு கால் நீர் போட்டிருக்கும், கிட்னி பாதிப்பு. பார்த்துருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும்னா, இதெல்லாம் வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுல விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. இந்த வீடியோ கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் எழுதுங்க. சரியா? அடுத்தது சரி, நிறைய பேர் சொல்கிறாங்க நடைபயிற்சி பண்ணுனா ரோட்டில் போய் ஓடிட்டா வெயிட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ரோட்டில் ஓடினா வெயிட்டு குறைஞ்சிரும் சொல்கிறாங்க. விட்டுரும். ஓகே, ரைட்டு. சரி, நிறைய பேர் சொல்கிறாங்க டெய்லி ரோட்டில் போய் ஓடியாச்சுன்னா சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்திடலாம் சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து 100 கிலோ இருக்காங்க. ஒரு பேஷண்ட்டு, ஒரு சுகர் பேஷண்ட்டுன்னு வச்சு விடுமே, சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் இருக்குது. ஒரு பேஷண்ட் 100 கிலோ இருக்காங்க. காலில் ஒரு புண்ணு இருக்குது. இவங்க எப்படி சார் ஓட முடியும் டெய்லி ரோட்டில் போய்? 100 கிலோ வெயிட்டு, சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, ஹார்ட் ப்ராப்ளமும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்? ஹார்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். காலில் புண்ணு வேறு வந்திருக்கு. எப்படி சார் ரோட்டில் ஓட முடியும்? எப்படி ரோட்டில் ஓட முடியும்? அப்போ இவங்களை எப்படி தான் சுகர் குறைக்கிறது? மாத்திரை இன்சுலின் போட்டு கண்டிப்பாக குறையாது. மாத்திரை இன்சுலின் போடுறதுனால சுகர் கண்டிப்பாக குறையாது. இது வரைக்கும் யாருக்கும் உலகத்திலே குறைஞ்சே கிடையாது. ஏன்னா நீங்கள் மாத்திரை இன்சுலின் போட்டிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாது இல்லை? அப்போ ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு வந்துட்டு தான் இருக்கும். அப்போ இவங்க எப்படி சார் ஓடுவாங்க? அதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சுகர் சரியானாலும் சரி, ப்ரெஷர் சரியானாலும் சரி, கொலஸ்ட்ரால் சரியானாலும் சரி, இந்த 3 சரியாகணும்னா ஒரே ஒரு வழி தான். நீங்கள் சுகர் மாத்திரையும், ப்ரெஷர் மாத்திரையும், கொலஸ்ட்ரால் மாத்திரையும், இன்சுலின் ஊசும் நீங்கள் நிரந்தரமாக நடத்தணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, பேலன்ஸ்டு டயட். நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். சரி, ஓகே. சரி, இப்போ ஒரு ப்ரெக்னெண்ட்டாக ஒரு லேடி இருக்கிறாங்க. சரியா? இவங்களை ரோட்டில் போய் ஓட சொல்லுவீங்களா? அப்போ சுகர் இருக்குன்னு வச்சு விடுவோமா? இவங்களுக்கு சுகர் இருக்குது, நல்ல வெயிட் இருக்குது. இவங்களை அப்போ ரோட்டில் போய் ஓட சொல்ல முடியுமா? இல்லை கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்க முடியுமா இவங்களுக்கு? யார் சொன்னா அவங்கள்ட்ட நடைபயிற்சி பண்ணால் வெயிட்டு குறையும் அப்படின்னு? யார் சொன்னா நடைபயிற்சி பண்ணால் இன்சுலின் நடத்திடலாம் அப்படின்னு நிரந்தரமா? வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. வாய்ப்பே இல்லை. நம்ம சரி பண்ண வேண்டியது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், அப்புறம் உடல் பருமன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு, விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. ரோட்டில் போய் ஓடின ஒன்று இது ஒன்றும் சரியாகாது. ரோட்டில் ஓடின ஒன்று இது ஒன்றும் சரியாகாது. புரிஞ்சுட்டிங்களா? சரி, ஓகே. இதை பற்றி ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பித்தப்பையில கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேட்டி லிவர் எதனால வருது? எதனால முதல்ல சொன்னேன் இல்லை, ஃபேட்டி லிவர் எதனால வருதுன்னு? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. அப்படிதானே? அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும், ஃபேட்டி லிவர் சரி பண்ணணும், என்ன பண்ணணும்? விகிதம், பேலன்ஸ்டு டயட். பித்தப்பைக்கல் எதனால வருது? வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான உணவு முறை. இதுதான் நம்முடைய கணையம். கணையம் பாதிச்சு என்ன வருது? சுகர் வருது. அப்போ சுகரை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? வராமல் கூட தடுக்கலாம். என்ன பண்ணலாம்? ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கலாம், பித்தப்பையில கல் வராமல் தடுக்கலாம், சுகர் இதை கணையம் பாதிச்சு சுகர் வராமல் தடுக்கலாம். என்ன பண்ணணும்? நம்ம ரோட்டில் ஓடினா மட்டும் பத்தாது, புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டாலும் பத்தாது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம், பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக இருந்தால் பித்தப்பையில கல் வராமல் கூட தடுக்கலாம். இன்னைக்கு அவ்வளோ பேரும் பித்தப்பையில கல்ல போய் ஆப்ரேஷன் தான் வெட்டி எடுக்கிறாங்களா இல்லையா? ஃபேட்டி லிவர் இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், அதுக்கு அர்த்தம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? சுகர் கண்டிப்பாக வரும். யார் யாருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கோ இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்கானாலும் சுகர் கண்டிப்பாக வரும், ப்ரெஷர் கண்டிப்பாக வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக வரும். சிலவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர்னால
கேன்சர் கூட வந்திருக்கு. ஃபேட்டி லிவர்னால கேன்சர் கூட வந்திருக்கு. ஃபேட்டி லிவர்னால என்ன வந்திருக்கு வேற? லிவர் ஃபெயிலிவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிரோசிஸ் ஆஃப் லிவர் சொல்லுவாங்க, மெடிக்கல் வேர்டு. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க சாட் ஜிபிடியில் போய், இந்த ஃபேட்டி லிவருக்கு என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு. வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதுங்க, வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதுங்க. ஃபேட்டி லிவர், பித்தப்பையில கல், சுகர், இதுக்கு மூணுக்குமே காரணம் என்னது? நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இல்லாதனால. அப்போ இது மூணுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? உணவு முறையை மாற்றணும். உணவு முறையை மாற்றலைன்னா மாத்திரை ஜாலியாக மாத்திரை கூட வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது இருக்கும். வயசான காலத்தில் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், எல்லா பிரச்சனையும் ஒன்றை தொட்டு வந்துக்கிட்டே இருக்கும். போதுமா ஃபேட்டி லிவர்? ஃபேட்டி லிவர் போதுமா? பித்தப்பையில கல் போதுமா? போதுமா? இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். பித்தப்பையில நிறைய பேருக்கு கேன்சர் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பித்தப்பையில கேன்சர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பித்தப்பையில கல் தான். பித்தப்பையில கல் நிறைய வருஷம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது பித்தப்பையில என்ன வரும்? பச்சை கலர்ல இருக்கு. கேன்சர் கூட வரலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. உங்க டாக்டர்கிட்ட கேளுங்க. இல்லைன்னு கேளுங்க. ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னா சுகர் வருமானு கேளுங்க. 100% வரும். இன்னைக்கு இல்லை நாளைக்கு வரும். ஒல்லியா இருந்தாலும் வரும். ஒல்லியாக இருந்தாலும் வரும். மைண்ட்ல வச்சுடுங்க. இப்போ நான் சொல்றது எல்லாமே ஒல்லியா இருந்த ஆளுக்குள்ள வரக்கூடியது எல்லாமே. உடல் பருமன் மட்டும் நினைச்சிடாதீங்க. கரெக்டா இல்லையா? வச்சிருவா சரியா? நடைபயிற்சி பண்ணினா, ரோட்ல போய் ஓடினா சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்திடலாம் நிறைய சொல்றீங்க இல்ல? இவங்க எப்படி ரோட்ல போய் ஓடுவாங்க? இவங்களுக்கு சுகர் வந்திருக்குன்னா எப்பவுமே இவங்களுக்கு சுகர் வந்தாச்சு, ப்ரெஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இவங்க எப்படி நீங்க ரோட்ல ஓட சொல்லுவீங்க? எப்படி ஓட சொல்லுவீங்க? அப்ப என்ன பண்ணணும்? உணவு முறை தான் மாற்றணும். பேலன்ஸ்டு டயட். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ஓடும் பயிற்சி எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். அதில் எந்த மாற்றிக்கிறதும் கிடையாது. நீங்கள் டெய்லி நடைப்பயிற்சி போங்க, டெய்லி ஓடும் பயிற்சி போங்க, டெய்லி ஜிம்முக்கு போங்க, அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் உடம்புக்கு நல்லது தான். சரியா? கரெக்ட் தானே? அடுத்தது சூப்பர் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே. இன்னைக்கு வெயிட்டை இப்போ குறைக்காத பேஷண்ட்டு, நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் இப்படி படுக்கையில் படுத்து கிடக்குறாங்க. இருக்கா இல்லையா? வெயிட்டை குறைக்காத பேஷண்ட் அவ்வளோ பேரும் இன்னைக்கு படுக்கையில் படுத்து கிடக்கிறது மட்டும் இல்லை, ஒரு 4 மாதம் படுத்து கிடந்தோன்னா முதுகில் என்ன வரும்? முதுகில் புண்ணு வரும். அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது. அப்போ நம்ம யோசித்து பிரயோஜனம் இல்லை. அதனால திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா உடனே வந்து என்ன பண்ணிருங்க? வெயிட்டை கண்டிப்பாக குறைச்சிருங்க. இன்னைக்கே குறைச்சிருங்க. நாளைக்கெல்லாம் வைக்காதுங்க. நாளைக்கெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது தெரியுமா? திடீர் எதிர்பாராத மரணம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னது சொல்லுங்க? உடல் பருமன். இரண்டாவது என்னது? சுகர். மூணாவது என்னது? பிரஷர். நாலாவது என்னது? கெட்ட கொலஸ்ட்ரால். அதனால இந்த 4 நோய் இருக்கு அப்படின்னா உடனே விகிதம் சரியான வீட்டு உணவு முறை உடனே மாத்திருங்க. இன்னைக்கு நிறைய பேர் சின்ன பசங்க 30 வயசு 35 வயசுல சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால்னால இறந்து போறாங்க. இறந்து போன பிறகு வீட்டில் மனைவியும் பிள்ளைகளும் ரோட்ல அனாதையா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. திடீர் எதிர்பாராத மரணம் 4 தான். ஒரு கூட உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? யார் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணலையோ, அவங்க எல்லாரோட இரத்த குழாய்க்கு உள்பக்கம் என்ன வரும்? பிளாக் வரும். யார் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணலையோ அவங்க எல்லாம் இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பிளாக் வரும். இந்த இன்சுலின் சரி பண்ணணும்னா ஒரு வழிதான் இருக்கு. ரோட்ல ஓடினவனும் சரியாவாது, இந்த மாத்திரை போட்டாலும் சரியாவாது, இந்த இன்சுலின் போட்டாலும் சரியாவாது. இன்சுலின் சரியாகணும்னா ஒரே ஒரு வழிதான், பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நீங்க என் கிளினிக் வரும்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பத்தி டீட்டெயிலாக கேளுங்க. உங்களுக்கு நான் தெளிவாக புரியுற மாதிரி சொல்லி தருவேன். ஓகேவா? இப்பவுமே புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ பேப்பரில் எடுத்துடுங்க. எடுத்துட்டு அப்புறமா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சரியா? மோஸ்ட்லி உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பவுமே கரெக்டா?
இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சரி தானே? சொல்லிக் கொடுப்பீங்களா? சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? நம்ம டெய்லி ஓடிட்டா எல்லா நோயும் சரியாயிரும் நினைப்பாங்க. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? சரி தானே? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா எல்லாம் இருப்பாங்க இல்ல, அவங்களாம் டெய்லி ஒரு காலையில் ரோட்டில் ஓடினாங்களா? சொல்லுங்க சார். 200 வருஷத்துக்கு 100-120 வருஷம் நம்ம தாத்தா எல்லாம் காலையில் ரோட்டில் ஓடினாங்களா? சொல்லுங்க. டெய்லி காலையில் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டாங்களோ? 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா எல்லாம் டெய்லி காலையில் கிரீன் டீ குடிச்சாங்களோ? டெய்லி காலையில் அதுக்கு பேர் என்ன, முளை கட்டின பயிரெல்லாம் சாப்பிட்டாங்களோ 200 வருஷத்துக்கு முன்னாடி? ஓட்ஸு கஞ்சியும் ராகி கஞ்சியும் வேற என்ன சிறுதானியங்களும் கருப்பு அரிசியும் கருப்பு கவனி அரிசியும் கைக்குத்தல் அரிசியும் வேற என்னது கிரீன் டீயும் ப்ளூபெரி. இப்போ பயங்கர ஃபேமஸ் ப்ளூபெரி எல்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோன்னு கேட்குறேன். அப்புறம் பூசணிக்காய் விதை, ஆளி விதை, என்னெல்லாமும் இருக்கு. யூடியூப்ல பார்த்தா தெரியும், எழுதி வச்சிருந்தேன், எனக்கே மறந்துட்டு, எடுத்து பார்த்தா தான் தெரியும். சரி, அப்புறமா கேட்குறேன். 200 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கேட்குறேன். ஓட்ஸு கஞ்சியும் ராகி கஞ்சியும் முளைக்கட்டின பயிர்ந்து சாப்பிட்டாங்களா இவங்க எல்லாம்? இல்லை காலையில் ரோட்டில் ஓடினாங்களா? இல்லை யோகா பண்ணாங்களா? இல்லை மெடிடேஷன் பண்ணினாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார். யாரை கொண்டு வந்தா அந்த நடைபயிற்சியை? யார் கொண்டு வந்தா சொல்லுங்க. அது அப்போ ஏன் கொண்டு வந்தா? நீங்கள் எனக்கு நேரடி வரும்போது கிளினிக்கில் வரும்போது கேளுங்க, நடைபயிற்சி யார் கொண்டு வந்தா அப்படின்னு என்கிட்ட கேளுங்க, நான் கரெக்டாக உங்களுக்கு விளக்கம் சொல்லி தருவேன். கரெக்டா இல்லையா? 200 வருஷம் முன்னாடி கிரீன் டீ குடிச்சாங்களா? இல்லை அப்புறம் இன்னைக்கு என்ன மறந்து போச்சே, இது என்ன பேர், என்ன முருங்கை இலையில ஜூஸ் போட்டு குடிக்கிறது, கொய்யா இலையில ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அப்புறம் வேற என்ன கருவேப்பிலை ஜூஸ் எல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு குடிச்சாங்களா? தேன் காலையில் சுடு தண்ணியில் எலுமிச்சம்பழம் எல்லாம் ஜூஸ் போட்டு காலையில் இவங்க 20 வருஷம் முன்னாடி குடிச்சாங்களா? இது எல்லாமே இப்படி நிறைய கேட்கல உங்கள்கிட்ட கேள்வி. கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க, ஓகேவா? சரியா? இன்னும் இருக்க விஷயங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாத்திரை சாப்பிடணும்? 1460 மாத்திரை. இன்னும் 3 வருஷம் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி சட்னி ஆயிரும். எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. சாதாரணமாக பேராசிட்டமல் மாத்திரை சாப்பிட்டா கூட, சாதாரணமாக காய்ச்சல் சாப்பிடுவோம்ல பேராசிட்டமல் மாத்திரை, புக்கில் இருக்கு, ரொம்ப வருஷம் சாப்பிட்டா அது நம்ம லிவரை பாதிக்கும். சாதாரண காய்ச்சல் சாப்பிட பேராசிட்டமல் மாத்திரை நம்ம ரொம்ப நாள் சாப்பிட்டாலே தெரியாமல் சாப்பிட்டுருந்தா கூட ஏதோ தேவைக்கு லிவர் பாதிக்கும்னு எதில் இருக்குது? டெக்ஸ்ட் புக்கில், மருத்துவ புக்கில் இருக்குது. அப்போ நீங்கள் சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், மூலம், தைராய்டு எல்லாம் உள்ள மாத்திரை இல்லை ஒரு வருஷ கணக்கில் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி மட்டும் இல்லை, ஹோல் பாடியே சட்னி ஆகும். அதனால தான் இங்கே பாருங்க, சட்னி ஆனதால தான் எப்படி தின்னுட்டு இருக்காங்க பாருங்க. இப்படி கூனி பிடிச்சு தான் நிற்கணும். எழுதி வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் எழுதி வச்சு நீங்களே கால்குலேஷன் போடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். சரியா? கரெக்ட் தானே? சரி தானே? அதனால உடம்ப கவனிக்கேக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு நேரம் கிடைக்குது. ஐசியூவில் போனால் படுத்துற வேண்டியதுதான், ஒரு 10 நாளுக்குள்ளே படுத்துற வேண்டியதுதான். வரும்போது பாடி வருதா நம்ம ஆள் வருதா நமக்கே தெரியாது. அதனால் உடம்ப கவனிக்கேக்கு நேரம் இல்லை, சமயம் இல்லை, லீவ் இல்லை, ஆஃபீஸில் லீவ், அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு உடம்பு தான். ஹெல்த் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெல்த். எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில். ஹெல்த் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெல்த். நேரம் இல்லைன்னு யார் உடம்புக்கு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு எங்கே இருக்காங்க தெரியுமா? ஐசியூக்குள்ளே தான் இருக்காங்க. ஒன்று பக்கவாதம், இல்லைன்னா கண்ணு குருடு, இல்லைன்னா ஹார்ட் ஃபெயிலியர், இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர், இல்லைன்னா காலை விரலை வெட்டி எடுக்கிறாங்க. யார் உடம்பை கவனிக்க நேரம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க அவ்வளோ பேர் எங்கே இருக்காங்க? ஐசியூவில் இருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி தர போகிறேன். சரியா? அப்போ என்ன முக்கியம்? உணவு முறையை மாற்றணும். உணவு முறையை மாற்றினா மட்டும்தான் விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. சரியா? வீடியோ கூட போட்டு கேளுங்க. ஓகே, வீடியோவை கண்டிப்பாக ஒரு முறை கூட போட்டு கேளுங்க. அதில் என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. கடைசி பார்த்து முடிச்சு ஒரு 2 ஃபோன் பண்ணி கேளுங்க. எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டு தான்? இப்போமே எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு என்னோட நேரடியாக பேசக்கூடிய நம்பர் நான் உங்களுக்கு கடைசியில் தரேன். நீங்கள் நேரடியாக கூட என்கிட்ட பேசிக்கலாம். அப்போ என்ன முக்கியம்? பேலன்ஸ்டு டயட். இங்கிலீஷில் பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம். ஷீபன் பேலன்ஸ்டு டயட். கரெக்டாக இல்லையா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன முக்கியம்? இன்னும் நிறைய இருக்குது, சொல்ல முடியாது, எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இன்றைக்கி நீங்களே பார்த்துருப்பீங்க, பிசிஓடி, பிசிஓஎஸ், குழந்தையின்மை, கருமுட்டையில் நீர்க்கட்டி, ஹார்மோன் பிரச்சனை,
மாதவிடாய் பிரச்சனை, இது எத்தனை பேர் இருக்காங்க கேர்ள்ஸ் பார்த்துருக்கீங்களா? குழந்தை இல்லாமல். முன்னாடியெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா 1 இயரில் அவங்களுக்கு என்ன இருக்கும்? பேபி இருக்கும். இன்னைக்கு 100 பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வைங்களேன், 40 பேருக்காவது ஆஸ்பத்திரியில் 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு தான் பேபியாக கிடைக்குது. முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு குழந்தையின்மை ஆஸ்பத்திரி இருக்கும், கருத்தரிப்பு மையம், குழந்தையின்மை சிகிச்சை ஒரு மாவட்டத்தில் 1 இருக்கும். இப்போ எல்லா தெருவிலையும் இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்டில் இப்போ 250 ஆஸ்பத்திரி இருக்கு குழந்தையின்மை சிகிச்சை. காரணம் என்ன? இது காரணம் என்ன சொல்லுங்க. முதல்ல சொன்னே இல்லை காரணம், வந்துட்டீங்களோ? என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின்ஸை சரி பண்ணணும், என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. கரெக்டா இல்லையா? ஒல்லியாக இருந்தாலும் பிசிஓடி வரும், குழந்தையின்மை பிரச்சனை வரும், கருமுட்டையில் நீர் கட்டி வரும், மாதவிடாய், எல்லாம் ஒன்று தான். எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான். கரெக்டு தானே? போதுமா? ஐடியா கிடச்சிட்டா? ஸோ அதனால குழந்தை இல்லைன்னு என்ன பண்ணணும்? உணவு முறை சரி பண்ணுங்க. கரெக்டா இல்லையா? போதுமா? கரெக்டு தானே? நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கு தான் டக்கு சொல்லிட்டே இருக்கேன். பார்த்துறீங்களா? யூரிக் ஆசிட் பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூரிக் ஆசிட் பிரச்சனை அப்புறமா கடைசியில் சொல்கிறேன். இந்த யூரிக் ஆசிட் எதனால, வேறு பிரச்சனை எதனால சரி பண்ணணும்? என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. மாத்திரை சாப்பிட்டோன்னு சரியாகாது. மாத்திரை சாப்பிட்டு இது வரைக்கும் யாருக்குமே இந்த உலகத்தில் யூரிக் ஆசிட் சரியானதே கிடையாது. உங்கள் உணவு முறையை மாற்றினா மட்டும்தான். உணவு முறையை மாற்றலை அப்படின்னா யூரிக் ஆசிட் பிரச்சனைனால கிட்னியில் கல் வரும், கை கால் மடக்க முடியாது, கால் பெருவிரலில் பிரச்சனை வரும், சிலவங்களுக்கு கண்ணில் கூட பிரச்சனை வரும். யூரிக் ஆசிட் நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம்லாம் இருக்கும். தைராய்டு ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன? உணவு முறை தான். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. யாராவது தைராய்டு மாத்திரை போட்டு யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்க. இந்த உலகத்தில் யாருக்கா சரியா இருக்கான்னு கேட்டேன். உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் தைராய்டுக்கு மாத்திரை போட்டதில் யாருக்கா சரியா இருக்கா? சரியாகாது. உணவு முறை சரி பண்ணால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். சரியா? ஒல்லியா இருந்தாலும் தைராய்டு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கா இல்லையா? தூக்கத்தில் குரட்டை. எனக்கு இப்போ ஒரு 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 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி, 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. வெயிட் 95 கிலோ. வெயிட் 95 கிலோ, சுகர் ப்ரெஷர் எல்லாமே உண்டு. தூங்கும்போது அவங்களுக்கு குரட்டை சவுண்டு வரும். அப்போ அதனால ஒரு மிஷின் வச்சு தூங்குவாங்க. அந்த மிஷின் பேர் தான் சிபாப் மிஷின், எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த சிபாப் மிஷின் வச்சு தூங்கிட்டு இருந்தாங்க. கிளினிக்கு வந்துட்டு டாக்டர் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் வாரம்னு சொல்லிட்டு போனாங்க. உணவு சீட்டு வாங்குறதுக்கு, வெயிட்டை குறைக்கிறதுக்கும் சுகருக்கு எல்லாமே. ஒரு 1 வீக் கழிச்சு அவங்க வரவே இல்லை கிளினிக்கு. ஒரு 15 நாள் கழிச்சு அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க, டாக்டர் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. எவ்வளோ சங்கடமான விஷயம். உடல் பருமன், தூக்கத்தில் குரட்டை, ஸ்னோரிங், அதுக்கு பேர் சிபாப் மிஷின் வைப்பாங்க. இருக்கு அப்படின்னா இன்னைக்கே என்ன பண்ணிருங்க, உணவு முறையை மாற்றிடுங்க. இதை சரி பண்ணணும் அப்படின்னா வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. வெயிட்டை குறைக்கணும் என்ன பண்ணணும்? இந்த வெயிட்டை குறைக்கணும் என்ன பண்ணணும்? ரோட்டில் ஓடணும்னு வெயிட்டை குறைக்க முடியாது. வீடியோ முதல்ல போட்டு கேளுங்க, நான் சொன்ன விஷயம் புரியும் உங்களுக்கு. ரோட்டில் போய் ஓட முடியுமான்னு. வெயிட்டை குறைக்கணும்னு ஒரே ஒரு வழி தான், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. 1 கிலோமீட்டர் ஓடணும் எவ்வளோ கலோரி பர்ன் ஆகும் சொல்லுங்க? மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தனா 1 கிலோமீட்டர் ரோட்டில் ஓடுனா எவ்வளோ பர்ன் ஆகும்? 40 to 50 கலோரி மட்டும்தான். எழுதி வச்சுக்கிட்டீங்களா? உங்கள் பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க மறக்காம. இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் நான் போர்டு வச்சுக்க சொல்லியிருக்கேன். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா 40 to 50 கலோரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி சுகருக்கு மாத்திரை நிறுத்த முடியாது, ப்ரெஷருக்கு மாத்திரை நிறுத்த முடியாது, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை நிறுத்த முடியாது, இன்சுலின் ஊசி நிறுத்த முடியாது. ஒல்லியா இருந்தாலும் அதே தான் கதி. நிறைய பேர் ஒல்லியா தானே இருக்காங்க. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி, ஹார்ட் அட்டாக்கு மாத்திரை, கிட்னிக்கு மாத்திரை, மூலத்துக்கு மாத்திரை, அப்புறம் இன்சுலின் ஊசி. நிறைய பேர் ஒல்லியா தான் இருக்காங்க. அப்போ இவங்களை காப்பாற்ற நான் என்ன பண்ணணும் சொல்லணும்? என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. சரிதானே? நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆண்மை குறைவு பார்த்துருக்கீங்களா? காரணம் என்ன? ஒன்று உடல் பருமன், இன்னொன்று நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க.
ஆண்மை குறைக்கு முக்கியமான காரணம் வந்து உடல் பருமன். ரெண்டாவது நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் ஆண்மை குறை பிரச்சனை வரும். அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும், என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை தான். இதை சரி பண்ணாமல் காக்கா லேக்கியம் குருவி லேக்கியம்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு விவாகரத்து நிறைய இடங்கள் நடக்குது. விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன? ஆண்மை குறைவு. பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க, பேப்பர் எழுதி வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் ஆண்மை குறைவு. பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்கள் நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இல்லையான்னு எழுதி வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு நிறைய காலேஜ் போகிற கேர்ள்ஸ், காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. தெரியும், பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் ஆகாமல் தடுத்தல் காரணம் என்ன? உடல் பருமன். இப்போ ரீசெண்ட் எனக்கு ஒரு பேஷண்ட் வந்து 33 வயசு. எவ்வளவு? 30. ஒரு ஆம்பிள், ஒரு பையன் 33 வயசு. இப்போ தான் ஒரு லாஸ்ட் வீக் 33 வயசு. வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 105 கிலோ. 105 கிலோ. இப்போமே ப்ரெஷருக்கு மாத்திரையும் சுகருக்கு மாத்திரையும். நான் சொன்னேன் இப்போ கல்யாணமே ஆகல, அவன் பொண்ணே கிடைக்கல. அவனுக்கு 105 கிலோ, சுகருக்கு மாத்திரையும் ப்ரெஷருக்கு மாத்திரையும் சாப்பிட்டா யார் பண்ண கொடுப்பா? யார் பண்ண கொடுப்பா சொல்லுங்க? அதே மாதிரி தான் பெண்களுக்கு நிறைய இருக்கு. உடல் பருமனால கல்யாணமே நடக்காம டிப்ரெஷன்ல உட்காந்துருக்காங்க. நிறைய கேர்ள்ஸ் வந்து இன்னைக்கு தூக்கத்துக்கு மாத்திரை போடுறாங்க. தெரியுமா? தூக்கம் வராம மன அழுத்தம், டிப்ரெஷனுக்கு மாத்திரை நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. பசங்களும் போடுற, பாய்ஸும் போடுறாங்க, கேர்ள்ஸும் போடுறாங்க தூக்கத்துக்கு. உடல் பருமனால ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு, மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் உடல் பருமன் தான். இந்த மாதிரி உடல் பருமன் வச்சுக்கிட்டு மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் இருந்துன்னு வைங்களேன், குழந்தைய பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பு இருந்துச்சுன்னா குழந்தைய பாக்கியம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மாதவிடாய் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதனால வெயிட்டை வந்து முதலே குறைச்சிருங்க. சொல்ல தப்பாக நினைக்காது, இதுதான் உண்மை. அதனால என்ன கருத்தரிப்பு மையம் நிறைய இருக்கு இன்னைக்கு. 1 2 இல்லை, நிறைய இருக்கு. கேன்சர் காரணம் என்ன? இன்னைக்கு கேன்சர் காரணம் என்ன சொல்லுங்க? முன்னாடியெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு இருக்கும். அப்படிதானே? சரிதானே? இப்போ எல்லா தெருவிலையும் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. கேன்சருக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? முக்கியமான காரணம் சொல்லவா? சொல்லட்டா? விகிதம் தவறான உணவு பழக்கம். விகிதம் தவறான உணவு பழக்கம் தான் முக்கிய காரணம். ஒல்லியா இருந்தாலும் வரும், ஒல்லியா இருந்தாலும் வரும். கேன்சர் வராமல் தடுக்கணும்னா கூட நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் சொல்லிட்டு இருக்கேன், தவறான உணவு பழக்கம், விகிதம் தவறான வீட்டு உணவு முறை. 2வது காரணம் என்ன? உடல் பருமன். உடல் பருமன். இன்னைக்கு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை கேன்சர், அப்புறம் வேற என்ன, ஆம்பளைகளுக்கு ப்ராஸ்டேட்டில் கேன்சரு, லிவர் கேன்சரு, பித்தப்பையில் கேன்சரு, வயத்தில் கேன்சரு, குடல் சம்பந்தமான கேன்சரு. எல்லாத்தையும் காரணம் என்ன? எல்லா காரணம் என்ன? விகிதம் தவறான உணவு முறை பிளஸ் உடல் பருமன். பெண்களுக்கு உடல் பருமன் தான் மெயின் காரணம். இன்னைக்கு கர்ப்பப்பையில கேன்சரும், மார்பக புற்றுநோயும், பித்தப்பையில கேன்சரும். நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க, சார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சர்லாம் வர வாய்ப்பு இருக்கா, ப்ராஸ்டேட் கேன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படிலாம் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. கரெக்டாக டாக்டர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு, நிறைய பொம்பளைகளுக்கு இந்த மாதிரி கரப்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் வந்து அக்காந்தோசிஸ் நிகிரிகன்ஸ். ஸ்பெல்லிங் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க, அக்காந்தோசிஸ் நிகிரிகன்ஸ். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 100%, எத்தனை பர்சன்டேஜ்? 100% 4 நோய் இருக்கும். சுகர் கண்டிப்பாக வரும். டைப் 1 சுகர் சின்ன வயசுலேயே வந்துடும். வந்துச்சுன்னா இன்சுலின் குத்திட்டு இருக்க வேண்டியதுதான், டெய்லி இன்சுலின் போட்டுற வேண்டியது, அது வழி கிடையாது. டைப் 1 சுகர். டைப் 2 சுகரும் வரும். டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ் இல்லைன்னா டைப் 2 டயபெட்டிஸ். சுகர் கண்டிப்பாக வரும். ப்ரெஷர் 100க்கு 100% வரும். 100க்கு 100% வரும். 3வது கெட்ட கொலஸ்ட்ரால் 100க்கு 100% வரும். ஃபேட்டி லிவர் 100க்கு 100% வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, பொம்பளைகளுக்கு மாதவிடாய் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். மாதவிடாய் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆண்மை குறைவு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நான் சொன்ன சரி தானே? இனி நீங்கள் காலேஜ் போகும்போது உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ் பாய்ஸ் யாராவது பாருங்கள், இப்படி கருப்பு இருக்குன்னா 5 நோய் சொல்லி கொடுத்துருங்க அவங்களுக்கு. சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, பிசிஓஎஸ், மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, ஆண்மை குறைவு பிரச்சனை. இந்த 6 பிரச்சனையும் 100% வரும்னு பேப்பரில் எழுதி கொடுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி வந்துட்டு நினைக்கிறேன், அப்படிதானே? ஸோ என்ன முக்கியம்? ஷீபன் பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி 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 வெரி
இம்பார்ட்டன்ட். ஓரளவுக்கு இல்லை டவுட் சொல்லியிருந்துட்டேனா. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி அடி வயிற்று குழப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற மாத்திரையும் இன்சுலினும் ஒன்றும் வேலை செய்யாது. இந்த மாதிரி அடி வயிற்று குழப்பு இருக்கும்போது நீங்கள் அமெரிக்காவில் போய் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை சிங்கப்பூர் போயிட்டு வாங்க, எந்த மாதிரியும் வேலை செய்யாது. எந்த மாதிரியும் வேலை செய்யாது. இதுதான் எதை எழுதி வச்சுருங்க, பேப்பர் எழுதி வச்சுக்கிடுங்க. இதில் உங்கள் பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க சார். இதில் உங்கள் பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. ஸோ என்னெல்லாம் விஷயம் எல்லாம் சொல்லியிருந்துட்டு நான் ஓரளவுக்கு எல்லாம் சொல்லியிருந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு முக்கியமான சொல்ல போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு என்கிட்ட வந்து டயட் பிளான் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்ன நேரடியாக வந்து பார்க்கலாம். 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் என்கிட்ட வந்து உணவு சீட்டு பெற்றுக்கொள்ளலாம். திரும்ப சொல்கிறேன், 3 தடவை சொல்லிட்டேன். 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் என்கிட்ட வந்து உணவு சீட்டு பெற்று கொள்ளலாம். போதுமா? 3 தடவை சொல்லிட்டேன், சரிதானே? ரைட், மைண்டில் வச்சுக்கிடுங்க. 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் நேரடியாக வந்து என்னோட டயட் பிளான் வாங்கிக்கிடலாம். ஒருவேளை நான் எப்போதுமே என்னோட பேஷண்ட்ஸை வந்து நேரடியாக வரதான் சொல்லுவேன். எதுக்கு முதல் முறை மட்டும் நேரடியாக வர சொல்கிறேன் அப்படின்னா, வந்தீங்கன்னா நீங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாங்க. கணவன் மனைவி நீங்கள் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சந்தேகங்களும் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் மாத்திரையை பற்றி கேட்கலாம், இன்சுலினை பற்றி கேட்கலாம், எல்லா டவுட்டையும் என்கிட்ட கேட்கலாம். கேட்டு எல்லாமே ஸோ நான் வந்து என்னோட எல்லா பேஷண்ட்டையும் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு விசிட் முதல் முறையை நான் நேரடியாக தான் பார்க்க சொல்லுவேன். வந்தால் தான் பேஷண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்தால் தான் பேஷண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வரதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக வாங்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, வேறு கண்ட்ரியில் இருக்கிறீங்க, புரியல உங்களுக்கு, வேறு ஸ்டேட்டு வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுக்கலாம். வாட்ஸ்அப் வீடியோ கால் கன்சல்டிங். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்னோடய கிளினிக்கில் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உணவு சீட்டு மட்டும்தான் தருவேன். நீங்கள் காலையில் என்ன சாப்பிடணும், நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக பண்ண சொல்லுவேன். எல்லா பிளட் டெஸ்ட், எனக்கு தேவையான எல்லா பிளட் டெஸ்ட்டும் கன்சல்டிங் தருவேன். தந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லா பிளட் டெஸ்ட்டும் எழுதி தருவேன். வயத்துக்கு ஒரு ஸ்கேன், இதெல்லாம் கண்டிப்பாக நான் எழுதி தருவேன். இதை நீங்கள் வந்து பக்கத்து லேபில் பண்ணிட்டு வந்து காட்டணும். இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா உணவு சீட்டு, நீங்கள் காலையில் என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், நைட்டு என்ன சாப்பிடணும், லிஸ்ட்டு மட்டும்தான் போட்டு தருவேன். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் காலையில் என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், நைட்டு என்ன சாப்பிடணும், லிஸ்ட்டு மட்டும் போட்டு கொடுப்பேன். உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். புரிஞ்சுல? நான் இங்கேருந்து எந்த பொருளும் தந்து விட மாட்டேன், மைண்ட்லேயே வச்சுக்கிடுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சுக்கிடுங்க. 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் உணவு சீட்டு பெற்றுக்கொள்ளலாம். திரும்ப ஒரு கூட காட்டியிருக்கேன், சரிதானே? ரைட்டா? ஓகே. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா என்ன தர உணவு சீட்டு மட்டும்தான். காலையில் என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், நைட்டு என்ன சாப்பிடணும், லிஸ்ட் போட்டு தருவேன். அதுக்கு பிறகு எல்லா 15 நாளைக்கு ஒரு முறை முடிஞ்சால் நேரடியாக வாங்க. வர முடியாதுன்னா நம்ம செகண்ட் விசிட்ல இருந்து என்ன பண்ணலாம், ஆன்லைன் வாட்ஸ்அப் வீடியோ கால் நம்ம பண்ணிக்கலாம். எல்லா விசிட்டும் வரது தூரமாக இருந்தால் வர முடியாது. சில டைமில் முதல் முறை மட்டும் நேரடியாக வர ட்ரை பண்ணுங்க. வர முடியல என்ன அப்படின்னா எல்லா 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம மீட் பண்ணுறது வந்து வாட்ஸ்அப் வீடியோ கால்லே மீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் உணவு சீட்டு மாற்றி தந்துக்கிட்டே இருப்பேன். ஒரே சீட்டில் வந்து எல்லாம் ஒன்றும் அப்படி மேஜிக்கெல்லாம் பண்ண முடியாது. தந்துருப்பேன். அது ஓகே, புரிஞ்சுட்டிங்களா? கரெக்ட் தானே? ஸோ அதனால இது போதும் இல்லை, ஒரு விஷயம் சொல்லிட்டேன். ஓகே, அது எல்லாம் சொல்லிட்டேன், ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க சார், சரியா? என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது இதில், அப்படிதானே? எழுதி வச்சுக்கிடுங்க. என்னோடய காண்டாக்ட் நம்பர் எழுதி வச்சுக்கிடுங்க. எதை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் முதல்ல இருந்து எல்லாம் எழுதி வச்சுருக்கீங்கல்ல. எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க, நோ ப்ராப்ளம், சரியா? கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. வேறு என்னது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? யூடியூப்பில் நீங்கள் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய யூஸ்லெஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? நிறைய யூஸ்லெஸ் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க, ஆன்லைனில் பண்ணியிருக்கீங்க இல்லை? இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணி கொடுங்க. இப்படி தான் இருக்குது கான்செப்ட்டு, 1 கிலோமீட்டர் ஓடனா இப்படி தான் விஷயம், இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா, ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் மெசேஜ் கிடைக்கும். அவங்களும் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, சரி தானே?
அப்புறம் வேற என்ன, நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சிலவங்க அதே மாதிரி நம்ம உடம்பை கவனிக்கிறதுக்கு ரூபாய் இல்லை, பைசா இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம சிலவங்க சாக்கு போக்கு சொல்லுவாங்க உடம்புக்கு மட்டும். ஹெல்த் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெல்த். நமக்கு எல்லாத்துக்குமே பைசா இருக்கு, நமக்கு எல்லாத்துக்குமே. நமக்கு வீடு கட்டுறதுக்கு ரூபாய் இருக்கும், இருக்கும்ல? டிவி வாங்குறதுக்கு ரூபாய் இருக்கும், இருக்குமா இருக்காதா? ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு ரூபாய் இருக்கும், இருக்கா? வாஷிங் மிஷின் வாங்க ரூபாய் இருக்கும், கட்டில் வாங்க ரூபாய் இருக்கும், மெத்த வாங்க ரூபாய் இருக்கும், செல்லு வாங்க ரூபாய் இருக்கும், ஷூ வாங்க ரூபாய் இருக்கும், வாட்ச் வாங்க ரூபாய் இருக்கும், எல்லாத்துக்கும் நமக்கு ரூபாய் இருக்கும் வீட்டில். ஆனால் நம்ம உடம்பை கவனிக்க மட்டும் நம்ம என்ன இருக்காது, நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட ரூபாய் இல்லை, பைசா இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிடுங்க. திரும்ப சொல்கிறேன், ஹெல்த் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெல்த். யார் 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 மாத்திரையை கடைசி சொல்லி முடிக்க போகிறேன், நல்லா பார்த்துக்கிடுங்க. யார் யார் மாத்திரையை ஒழுங்காக சாப்பிட்டாங்களோ, யார் 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 உணவு முறையை மாற்றாமல், இதை தான் நீங்கள் பேப்பர் எழுதி வைக்க வேண்டியது. இது மட்டும் பார்த்தீங்களா ரெட்டிங்கில் போட்டிருக்கேன், இது வரைக்கும் உள்ளது எல்லாமே மஞ்சள் கலரில் போட்டிருக்கோம், அப்படி தானே? இதை மட்டும்தான் உங்களுக்கு ரெட்டிங்கில் எழுதியிருக்கேன், ஏன்னா இதுதான் கேரி ஹோம் மெசேஜ். யார் 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 சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, மூலத்துக்கு மாத்திரை, அந்த மாத்திரை இந்த மாத்திரையும் ஒழுங்காக போட்டாங்களோ, ரெகுலர்லி போட்டாங்களோ, யார் யார் இன்சுலின் போட்டாங்களோ, அவ்வளோ பேருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? 5 பிரச்சனை வந்திருக்கு. தெரியுமா என்னெல்லான்னு? ஒழுங்கா போட்டு அவ்வளோ பேருக்கும். நீங்களும் போய் கேட்டு பாருங்க, ஐசியூல போகிற என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? ஷாக் ஆயிருவீங்க நீங்கள் நான் சொன்னேன்னா. என்ன டாக்டர் இப்படி ஒன்று சொல்லிட்டு குண்டு போடுறீங்க அப்படின்னு மைண்டில் வச்சுட்டிங்களா? யார் யார் மாத்திரையும் இன்சுலின் ஒழுங்காக போட்டாங்களோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை 100க்கு 100% வந்திருக்கு. ஒன்று பக்கவாதம் வரும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரும், இல்லைன்னா காலில் புண்ணு வந்து கால் விரலை வெட்டி எடுப்பாங்க, இல்லைன்னா காலில் ஆறாவது புண்ணு வந்துச்சு பேண்டேஜ் போடுவாங்க, இல்லை அப்படின்னா காலில் இந்த மாதிரி புண்ணு வந்துச்சுன்னா புண்ணு ஆறாமல் கஷ்டப்படுவாங்க, இல்லை அப்படின்னா கிட்னி டயாலிசிஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா கண்ணில் குருடு வந்து கண் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருப்பாங்க. யார் யாரெல்லாம் திரும்ப சொல்கிறேன், யார் யார் ஒழுங்காக மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்டாங்களோ அவங்க அவ்வளோ இருக்கும். நான் இப்போ சொன்னேன் அவ்வளோமே ஞாபகம் இருக்குல்ல? இதில் கண்டிப்பாக 3 காம்ப்ளிகேஷன் வரும். நீங்களே என்னைக்காவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஐசியூவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு அட்டெண்டண்ட்டாக பேசி பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க மாத்திரையெல்லாம் ஒழுங்காக போட்டாங்க சார், இன்சுலின் எல்லாம் ஒழுங்காக தான் போட்டாங்க. எப்படி? மாத்திரையெல்லாம் ஒழுங்காக தான் போட்டாங்க, இன்சுலினும் ஒழுங்காக தான் போட்டாங்க, டாக்டரையும் ஒழுங்காக பார்த்தாங்க, எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் தெரியுமா? மைண்டில் ஏற்றிடுங்க. இந்த வீடியோலேயே இது மட்டும்தான் ரெட்டிங்கில் வச்சுருக்கேன். யார் யார் ஒழுங்காக மாத்திரை இன்சுலினும் போட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் சொன்ன 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கு. சார் ஒழுங்காக தான் டாக்டரை பார்த்தோம், மாத்திரையும் ஒழுங்காக தான் போட்டாங்க, இன்சுலினும் ஒழுங்காக போட்டாங்க, எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக தான் இருந்துச்சு. எப்படி? எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக தான் சார் இருந்துச்சு. ஆமாம், சில மாதம் கூடும் சில மாதம் குறையும், இருந்தாலும் நல்ல கண்ட்ரோலாக தான் சார் இருந்துச்சு. இப்போ கண்ணு குருடு வந்திருக்கு, இப்போ பக்கவாதம் வந்திருக்கு, இப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கு, இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ காலை விரலை வெட்டி எடுத்திருக்காங்க சார், இப்படி தான் சொல்லுவாங்க. நான் இவ்வளோ நேரம் பேசுகிறத விட இதுதான் முக்கியமானது, அதான் அப்படியே பிடிச்சி வச்சுருக்கேன். யார் 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 ஒழுங்காக மாத்திரை எடுத்தாங்களோ, யார் யார் இன்சுலின் ஒழுங்காக எடுத்தாங்களோ, யார் யார் ரிப்போர்ட்டை நார்மல்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவ்வளோ பேருக்கும் நான் சொன்ன எல்லா விஷயம் வந்திருக்கு. நான் சொல்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 3 வருஷம் மாத்திரை சாப்பிட்டு பாருங்கள் ரெகுலராக, வேறு யார்ட்டும் கேட்க வேண்டாம். நீங்களே ஒரு 3 வருஷம் மாத்திரை, 3 வருஷம் இன்சுலின், எல்லா மாத்திரையும் போடுங்க. சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, தைராய்டு மாத்திரை எல்லாம் ஒழுங்காக போடுங்க. எல்லா ரிப்போர்ட்டும் உங்களுக்கு நார்மலாகவே நீங்கள் வச்சுக்கிடுங்க. எல்லா ரிப்போர்ட்டும் இங்கே நார்மலாகவே வச்சுக்கிடுங்க, ஒழுங்காக போடுங்க. நான் சொன்ன எல்லா பிரச்சனைகள்லையும் 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை வரலைன்னா நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை ரொம்ப உங்களுக்கு நேரமே ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஏன் தெரியுமா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகணும்னா என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை நீங்கள் பண்ணணும்.
நீங்கள் ஒழுங்காக மாத்திரை போட்டும் பிரயோஜனம் இல்லை, உங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் நார்மலாக வச்சும் பிரயோஜனம் இல்லை. இந்த இன்சுலின்ஸும் சரியாகவில்லை அப்படின்னா என்ன ஆகும்? இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் என்ன வரும்? அதுக்கு பேர் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். ஒரு கடை சொல்கிறேன், இதுக்கு பேர் என்ன? இன்சுலின். ஸோ ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் ப்ரெஷர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் கொலஸ்ட்ரால் வருது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. கரெக்டா? சரிதானே? அப்போ இந்த நோயை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? உணவு முறையை சரி பண்ணணுமா, இல்லை மாத்திரை இன்சுலின் போடணுமா? அதெல்லாம் இங்கே பாருங்க, மாத்திரை இன்சுலின் இல்லை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான், கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு நம்ம நடத்திடணும், உணவு முறையை மாற்றிடணும். கொஞ்ச நாளைக்கு ஓகே, கொஞ்சம் கண்ட்ரோல் வர வரைக்கும் போட்டுக்கிட வேண்டியது தான். வருஷ கணக்கில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஒரு கடை சொல்கிறேன், ஓகே? ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம் என்ன? இரத்தத்தில் இன்சுலின் அதிகமாக இருக்கும். இந்த ரத்தத்தில் இன்சுலின் ஆல்ரெடி ஜாஸ்தி இருக்கு நம்ம உடம்புல, ஆனால் வேலை தான் செய்யலை இன்சுலின். அப்புறம் எப்படி நீங்கள் மாத்திரை போடணும்? மாத்திரை போட முடியும்? எப்படி நீங்கள் ப்ரெஷருக்கு மாத்திரை போட முடியும்? எப்படி நீங்கள் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போட முடியும்? உணவு முறையை தான் மாற்றணும். இன்சுலின் ஜாஸ்தியாக இருக்குது சார். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா உடம்புல இன்சுலின் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் வேலை செய்யலை, அதான் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் சுகருக்கு மாத்திரை போடுவீங்க, எப்படி ப்ரெஷருக்கு மாத்திரை போடுவீங்க, எப்படி கொலஸ்ட்ரால் மாத்திரை போடுவீங்க? ஆல்ரெடி இன்சுலின் ஜாஸ்தியாக இருக்குது, எப்படி நீங்கள் இன்சுலின் போடுவீங்க? எப்படி போடுவீங்க? போட்டிங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன வரும்? அதிக இரத்த இன்சுலின் வந்து மிக மிக ஆபத்து அப்படின்னு. அப்புறம் என்ன வரும்? உங்களுக்கு மறந்துருக்கும். இப்போ அதிக இரத்த இன்சுலின் அது என்ன வரும்? அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். சொன்னேன்னா ஃபஸ்ட்டு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் வருமா? அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் என்ன? உங்களுக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க, பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்களே வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், நான் சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். அத்தீரோஸ்க்ளீரோசிஸ்க்கு பேர் என்ன? இதான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். நம்ம ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் வருது இல்லை, அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். சரியா? சூப்பர் தானே? அப்போ இந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும். இந்த இன்சுலின் சரி பண்ணணும் என்ன பண்ணணும்? உணவு முறையை சரி பண்ணணும். அதனால தான் இந்த வீடியோவில் என்ன சொன்னேன், யார் யார் உணவு முறையை சரி பண்ணாமல் இந்த மாத்திரை இன்சுலினையும் ஒழுங்காக எடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாததுனால என்னாச்சு? நான் முதல்ல காட்டி தந்த 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை கண்டிப்பாக வரும். 100க்கு 100% இது அந்த 5 ப்ராப்ளம் வந்த பேஷண்ட்களும் இருக்காங்க. அதுக்கெல்லாம் உதாரணம் நிறைய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. பக்கவாதம், கண் குருடு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி டயாலிசிஸு, காலில் விரல் எல்லாம் ஒரே பேஷண்ட் வந்த பேஷண்ட்லாம் இருக்காங்க. அதனால நீங்கள் ரிப்போர்ட்டு நார்மல் நினச்சி எல்லாம் கண்ட்ரோல் நினச்சி என்ன பண்ணிடாதுங்க, ஏமாந்துடாதுங்க. ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். இரத்த குழாய்க்கு உள்ளால என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். சார் சுகர் கண்ட்ரோல், சார் ப்ரெஷர் கண்ட்ரோல், சார் கெட்ட கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல், சார் யூரிக் ஆசிட் கண்ட்ரோல், எல்லாம் கண்ட்ரோல். ஆனால் எதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்? மாத்திரை இன்சுலின் போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஆனால் எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும்? உணவு முறை, விகிதம் சரியான உணவு முறை வச்சு தான் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னு என்ன ஆகும்? என்ன வராது? என்ன பிரச்சனை வராது? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிரும், பறந்து போயிரும். கரெக்டா இல்லையா? இது பறந்து போச்சுன்னா என்ன வராது? அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். உங்களுக்கு இப்போ அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் நல்ல மைண்டில் ஏறிட்டுன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஏறிட்டா? அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் உங்களுக்கு மைண்டில் நல்லா ஏறிட்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. நீங்கள் எவ்வளவோ யூஸ்லெஸ் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதுதான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. இந்த வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. கரெக்டா இல்லையா? நான் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, சொல்கிறேன். போதும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. சரியா? ஜஸ்ட் ஒரு டச்சிங் மட்டும் போட்டு விட்டுருக்கேன். உங்கள் பேர குழந்தைகளுக்கு கல்யாணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா? உங்களை பேர குழந்தைகளுக்கு கல்யாணத்தில் நீங்கள் அட்டன் பண்ணணுமா?
ஜாலியாக அட்டென்ட் பண்ணணுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான உணவு முறை நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சு இந்த மாத்திரையெல்லாம் குப்பையில் போடணும், இந்த இன்சுலின் நீங்கள் குப்பையில் போடணும். போட்டிங்கன்னா நீங்கள் பேர பிள்ளைகளை குழந்தை கல்யாணத்தில் என்ன பண்ணலாம்? ஜம்முன்னு நிற்கலாம், இல்லைன்னா நிற்க முடியாது. திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் என்கிட்ட வந்து உணவு சீட்டு பெற்றுக்கொள்ளவும். சரிதானே? முதல்ல சொல்லிட்டேன், இப்போ அவர் கூட சொல்லியிருக்கேன். ஓகே ரைட். இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். சரியா? ஸோ ஒரு கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ண எவ்வளோ? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ண எவ்வளோ தான்? 40லேருந்து 50 கேலரி தான். சரியா? ஓகே. இனி நான் சொல்ல போகிறது தான் பயங்கரமான விஷயம். இனி நான் சொல்ல போகிறேன், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். சரி, 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். சரி, 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். என்ன நம்பர் எழுதி எடுத்துட்டீங்களா? டாக்டர் ஷீபன் நம்பர் எழுதி எடுத்துட்டீங்களா? எழுதி எடுத்துட்டீங்கல்ல? ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ ஷீபன் பேலன்ஸ்டு டயட், ஷீபன் பேலன்ஸ்டு வீடியோ ஷேர் பண்ணீங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? சொல்லுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நம்பிக்கை வந்துட்டா? நம்பிக்கை வந்துட்டா? வெயிட்டை குறைச்சிடலாம், நம்பிக்கை வந்துட்டா? சொல்லுங்க, வெயிட்டை குறைச்சிடலாம், நம்பிக்கை வந்துட்டா? இந்த மாத்திரையெல்லாம் குப்பையில் தூக்கி போடலாம், நம்பிக்கை வந்துட்டா? இந்த இன்சுலின் தூக்கி குப்பையில் போடலாம், நம்பிக்கை வந்துட்டா? வரணும், வந்தாதான் வாழ்க்கை, இல்லைன்னா காலி நம்ம வாழ்க்கை. சரியா? ஓகே, இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? நல்லா கேட்டுடுங்க, டக்குன்னு முடிச்சிடறேன். போதுமா? இல்லை சொல்லட்டா? ஒரு 5 நிமிஷம் கூட போதும், சொல்லவா? சரி தான், டக்குன்னு முடிச்சிடறேன். இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கே மறந்து போச்சு, அதான் எழுதி வச்சுருக்கேன். நடைப்பயிற்சி, ஜிம்மு, நாட்டு சர்க்கரை, கருவேப்பிலை, முளைக்கட்டின பயிறு, சாமை அரிசி, அப்புறம் திணை அரிசி, குதிரைவாலி, கைக்குத்தல் அரிசி, கருப்பு கவனி அரிசி, சிறுதானியங்கள், புரோட்டீன் பவுடரு, ஓட்ஸு, ராகி, பார்லி, ஏபிசி ஜூஸ், பயங்கர ஃபேமஸான ஜூஸ் ஏபிசி ஜூஸு, அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் பழைய சோறு. ஏன்னா பழைய சோறில் நிறைய ஃபைபர் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஃபைபர் ஓகே, எல்லாம் நல்லது தான், உணவெல்லாம் சூப்பர் தான். இப்போ நான் சொன்ன எல்லாமே சூப்பர் ஃபுட்டு தான். பழைய சோறு, அப்புறம் நல்ல மோர், நல்ல தயிர், அப்புறம் சிறுதானியங்கள் தான் இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டேன். சிறுதானியங்கள், அப்புறம் ஆர்கானிக், இயற்கையாக விளைந்த காய்கறிகள், இயற்கையாக விளைந்த காய்கறிகள், இயற்கையாக விளைந்த பழங்கள், நல்ல பழங்கள். இப்போ நிறைய பழங்கள் வந்துருக்கு பார்த்தீங்களா? கிவி ஃப்ரூட்டு, அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு, நிறைய பேர் பாகற்காய் ஜூஸு எல்லாம் பார்த்துருப்பீங்க. வெள்ளை பூசணிக்காய் பயங்கர ஃபேமஸ் இப்போ. அப்புறம் கொய்யா இலை, கரிஞ்சீரகம், வெந்தயம். வெந்தயம் பயங்கர ஃபேமஸ் இல்லை இப்போ? ஆமாம், வெந்தயம் சாப்பிட்டு யாருக்கா சுகர் சரியாச்சா? யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா வெந்தயம் சாப்பிட்டு? இல்லை வெந்தயம் சாப்பிட்டு யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா? ஆ சொல்லுங்க. இல்லை வெந்தயம் சாப்பிட்டு யாராவது வெயிட் குறைச்சாங்களா? ஏன் குறைக்க முடியாது? ஏன் குறைக்க முடியாது? என்ன வேணும்? விகிதம். சரியா? போதுமா? போதும் நினைக்கிறேன். நான் விகிதம் என்ன சொல்லலை. ஓகே ரைட்டு. அப்புறம் சூப்பர், இதுக்கு இப்போ தான் பயங்கர ஃபேமஸ். இப்போ நான் சொல்கிறது பூசணிக்காய் விதை, பூசணிக்காய் விதை சாப்பிட்டா எல்லாம் வெயிட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு. அப்புறம் சுடுதண்ணி, அது சுடுதண்ணி. அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட், அது என்னென்னு தெரியல எனக்கு, ஃப்ளாக்ஸ் சீட். அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், எலுமிச்சப்பழம் ஜூஸு, மோர், தயிர், அப்புறம் காய்கறிகள் எல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கிறது. அப்புறம் நல்ல காய்கறிகள், அப்புறம் க்ரீன் டீ. க்ரீன் டீ பயங்கர ஃபேமஸ் இல்லை இப்போ? ஹைபிஸ்கஸ் டீ. ஹைபிஸ்கஸ் டீன்னா என்ன தமிழில் என்னது? ஹைபிஸ்கஸ்ன்னு எனக்கு தமிழில் வாயில் வர இல்லையா? செம்பருத்தி இலையில் ஜூஸ், செம்பருத்தி இலை ஜூஸு. அப்புறம் இந்த என்ன டேட்ஸ்ன்னா பேரித்தம்பழம் ஜூஸு. முருங்கை இலை, முருங்கை இலையில் அது வேறு பெரிய முருங்கை இலை வந்து இப்போ வந்து டைமண்ட் மாதிரி தான் எல்லாரும். முருங்கை இலை சாப்பிட்டா எல்லாம் சுகர் மாத்திரையும் நடத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நடத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நடத்திடலாம் அப்படின்னு. முருங்கை இலை, ஜீரகம், ஆப்பிள் சைடர் வினிகர், மறந்துட்டேனே. ஆப்பிள் சைடர் வினிகர் குடிச்சா வெயிட்டு குறைஞ்சவரும் நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வேற என்ன? யோகா, மெடிடேஷன், அப்புறம் என்ன டோஃபு, வேற என்னது பன்னீர், சீஸு, இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் நல்லது தான், இதெல்லாம் நல்லது தான். அவ்வளோ டஸ்ட்பினில் போட்டுருவோமோ இல்லை, இதெல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் கரெக்டு தான், நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இந்த உணவில் எந்த தான் தப்பு சொல்லல, எல்லாமே சத்தான உணவு தான், எல்லாமே சத்தான உணவு தான். நீங்கள் நினச்ச விட என்னது எப்படி டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு, எல்லாமே சத்தான உணவு தான். இருந்தாலும் நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ எத்தனை மாத்திரை சாப்பிட்ற தெரியுமா? 3 மாத்திரை. ஆமாம், இதெல்லாம் சாப்பிட்ட பிறகும் ஒரு மாத்திரை சாப்பிட்டது பேஷண்ட் இப்போ 3 சுகர் மாத்திரை சாப்பிட்றாங்க. 2 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு
இப்போ 5 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கான். சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால்னு 3 மாத்திரை சாப்பிட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ 12 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 யூனிட் இன்சுலின் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ காலையில் 20, சாயங்காலம் 20. நடைபயிற்சி, கருப்பு கவனி அரிசி, சிறுதானியங்கள், மில்லட்டு, கிரெயின்ஸ் எல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட எல்லாம் நல்லது தான். உணவில் எந்த தப்பும் கிடையாது. எல்லா உணவும் சத்தான உணவு தான். அப்புறம் ஏன் ஒரு மாத்திரை வந்து 5 மாத்திரை 5 மாத்திரை வந்து 10 மாத்திரை வச்சு இன்சுலின் ஏன் குடிச்சு? முன்னால் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஒரு கிராமத்தில் ஒரு ஜங்ஷனில் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் தான் இருந்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மெடிக்கல் ஸ்டோர் தான் இருக்கும். இப்போ எத்தனை மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது? ஒரு கார்னரில் ஃபஸ்ட்டு ஒரு ஜங்ஷனில் 7 மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது. ஏன்? வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. ஒரு நோயும் சரியாவில்லை. வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. ஒரு நோயுமே என்னாவில்லை, சரியாவில்லை. நடைபயிற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜிம்முக்கும் போயிட்டு இருக்காங்க. முளைக்கட்டின பயிரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. கருப்பு கவனி அரிசியும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நீ நிறைய பேர் அரிசி சாப்பிட்றதே கிடையாது. டோட்டல் அரிசி ரைஸா? ஓ நோ, நான் ரைஸை கண் வச்சு கூட பார்க்க மாட்டேன். ரைஸை கண் வச்சு கூட பார்க்க மாட்டேன். ரைஸுக்கு தமிழ் வார்த்தை என்னது? ரைஸுக்கு தமிழ் வார்த்தை என்னது? அரிசி. சரியா? ரைஸை ஏதாவது உணவு இருக்கா? அரிசியில் செய்யாத ஏதாவது உணவு இருக்கா அந்த உலகத்தில்? நீங்களே சொல்லுங்களேன். அரிசியில் செய்யாத ஏதாவது உணவு இருக்கா? சொல்லுங்க, இருக்கான்னு கேட்குறேன். அரிசியை பார்க்குறதே இல்லை, பார்த்தாலே வெயிட்டு கூடிரும் அப்படின்னு. கரெக்டு தானே? 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாவும் பாட்டியும் கிரீன் டீயும் என்ன ப்ளூபெரியும் என்ன பாருண்ணே, என்ன நிறைய பேர் மறந்துட்டேன்னு, கருவேப்பிலை ஜூஸும் தான் குடிச்சிட்டு இருந்தாங்களா? சொல்லுங்க. இந்த பேப்பர் எங்கே வச்சுட்டேன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி தரது உங்களுக்கு. மைண்டில் யாரெல்லாம் சொல்லி தந்துட்டேன். இல்லை போதும் இல்லை, சரிதானே? இப்போ கேட்ட கேள்வி புரிஞ்சு இல்லை. நான் சொன்ன எல்லாமே சத்தான உணவு தான். நான் உணவை பற்றி எந்த கெடுதலும் சொல்லலை. நான் இப்போ வாசித்தேன் இல்லை பேப்பர் பார்த்து. இதுதான் நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் முக்கியம்தான். எல்லா உணவும் முக்கியம்தான். அப்படி இருந்த பிறகு ஏன் வந்து ஒரு மாத்திரை பேஷண்ட் இப்போ 5 மாத்திரை சாப்பிடான், 2 மாத்திரை சாப்பிட்டு பேஷண்ட் 8 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கான், 3 மாத்திரை சாப்பிட்ற பேஷண்ட் ஏன் 15 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? மெடிக்கல் ஸ்டோரெல்லாம் கூட்டிகிட்டே இருக்குது, ஆஸ்பத்திரியும் கூட்டிகிட்டே இருக்குது, ஐசியூ எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஏன் தெரியுமா? இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். ஏன் தெரியுமா? இல்லை சொல்லணுமா பதில்? நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள என்ன இல்லை, விகிதம் கரெக்டாக இல்லை. அந்த பேப்பர் தான் இங்கே வச்சுட்டேன். நம்ம சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், பேலன்ஸ்டு டயட் இருந்தால் மட்டும்தான் வெயிட்டும் குறைக்க முடியும், மாத்திரையும் நடத்த முடியும், இன்சுலின் நடத்த முடியும். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? போதுமா? இந்த 2 முக்கிய ஒரு விஷயம் சொல்லி தரலான்னு பார்க்குறேன் உங்களுக்கு. என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க. ஸோ விகிதம் பேலன்ஸ் டயட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நான் இப்போ கடைசி கேட்ட கேள்வி பேப்பர் வச்சு வாசது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நான் ஒன்றும் வாசிக்கல. இதுக்கு எனக்கு பேஷண்ட் சொன்னது தான். பேஷண்ட்டு சொல்லுவாங்க, ஒரு பேஷண்ட் சொல்லுவாங்க, இல்லை அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய எடுத்துருக்கேன், அதெல்லாம் ரீட் பண்ண முடியாது. கருப்பு கவனி அரிசி, சோப்பு அரிசி, வெள்ளை அரிசி, முளைக்கட்டின பயறு, சிறுதானியங்கள் பயங்கர ஃபேமஸ். சிறுதானியம்லாம் இப்போ ஹிட்டு தான். சிறுதானியங்கள், முருங்கைக்கீரை, நீங்கள் என்ன சாப்பிடணும் எல்லாமே கரெக்டு தாங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவெல்லாம் கரெக்டு தான். விகிதம் கரெக்டாக இருக்கா இல்லையா? விகிதம் இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிடுங்க. சரியா? டக்குன்னு முடிக்கட்டா? 2 நிமிஷம் முடிக்கிறேன், 2 மினிட்ஸில். என்ற ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, எனக்கு த்ரோட் பெயினாக இருக்குது, அவங்க நிறைய நேரம் பேசிட்டு. குட், நோ ப்ராப்ளம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தரணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா? ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்ன முக்கியம்? அப்போ விகிதம் தான் முக்கியம். விகிதம்னு என்ன இங்கிலீஷில்? பேலன்ஸ்டு டயட் தான் முக்கியம். நீங்கள் கோதுமை சாப்பிட்றதும் தப்பு இல்லை, ஓட்ஸும் தப்பு கிடையாது, கருப்பு கவனி அரிசியும் தப்பு கிடையாது, வெள்ளைக்கவனி அரிசியும் தப்பு கிடையாது, மில்லட்ஸும் தப்பு கிடையாது, சிறுதானியங்களும் தப்பு கிடையாது, சாமை அரிசியும் தப்பு கிடையாது, குதிரைவாலி அரிசியும் தப்பு கிடையாது, திணை அரிசியும் தப்பு கிடையாது. எல்லாமே கரெக்டு தான். சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருக்கான்னு தான் முக்கியம். விகிதம்னு என்னது? நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். சரி, விட்டுருமா? போதுமா? சரி, இது ஷார்ட்டாக முடிச்சு. இதுதான் முக்கியமான விஷயம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய மாத்திரை சாப்பிட்ட இப்படி சாப்பிட்ட பேஷண்ட் எல்லாம் என்ன இப்படி தான் இருக்காங்க. உணவு மாதிரி சரி பண்ணாத பேஷண்ட் எல்லாமே இப்படி தான் இருக்காங்க. அந்த ரெட் கலரில் ஒன்று போட்டல ஞாபகம் இருக்கா? ஒழுங்காக ரெகுலர்லி. இதை மறந்துடாதங்க. என்ன மறந்துடாதுங்க இந்த பாயிண்ட்டை எழுதி கரெக்டாக நீங்களே போட்டு பாருங்கள். ஏன் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? மாத்திரை ஒழுங்காக போடணுமா, உணவு ஒழுங்காக பண்ணணுமா? ஏன் மாத்திரை போடுறவங்க ஏன் இந்த பிரச்சனை வருது?
ஏன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ண முடியல? ஏன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அறிட்டா வரும்போது கேளுங்க, எனக்கு கிளினிக் வரும்போது கேளுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி என்ன கேளுங்க. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 1460 மாத்திரை. கிட்னி சட்னி ஆயிரும், லிவர் போயிடும், எல்லா எலும்பும் உருக்கிரும். இப்படி தான் இருக்கணும். நீங்களே பார்த்துருப்பீங்களே, சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலுக்கு ஒரு 10 வருஷம் சாப்பிட்ருக்க பேஷண்ட்ல இப்படி தான் இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் படுத்து கிடப்பாங்க. இந்த மாத்திரை இன்சுலின் எல்லாம் ஒழுங்காக போட்டு அவ்வளோ பேஷண்ட் என்ன வயசான காலத்தில் இப்படி தான் படுத்து கிடக்குறாங்க. நீங்களே பார்த்து பாருங்க. படுத்து கிடக்கிற மட்டும் இல்லை, 4 மாதம் இப்படி படுத்து கிடந்தாங்கன்னா முதுகில் புண்ணு வரும், வாழ்க்கையை நாசமாக போயிடும். அதனால வெயிட்டை உடனே குறைச்சிருங்க. நாளைக்கெல்லாம் பார்க்க முடியாது. வெயிட்டை உடனே குறைச்சிருங்க. சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை எல்லாம் உடனே என்ன பண்ணிடுங்க, உணவு முறை கரெக்டாக ஃபாலோ பண்ணி குயிக்காக நடத்திடுங்க. ஏன்னா இது ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப ஆபத்தானது. அடிச்சுன்னா முடிஞ்ச வேலை. ஏன்னா இது ரொம்ப ஆபத்தானது. ரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிச்சுட்டே இருக்கும். சரி போதும் நினைக்கிறேன். ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் தான் கேட்டாங்க. அதெல்லாம் இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். டாக்டர், என் ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரியில் தான் வேலை செய்யார். எங்கே? மிலிட்ரியில். டெய்லி காலையில் 1 மணிக்கு ஒரு நேரம் ரோட்டில் போய் ஓடுவார். டெய்லி காலையில் 1 மணிக்கு ரோட்டில் மிலிட்ரி கேம்பில் ஓடுவாங்க. ஒல்லியாக தான் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கும் சுகர் கிடையாது, அம்மாவுக்கும் சுகர் கிடையாது. டெய்லி 1 கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, அப்புறம் இன்சுலின் ஊசி வேறு. அப்புறம் நடைபயிற்சி பண்ணினா சுகர் வராதுன்னு சொன்னது பொய் தானே? சொல்லுங்க. நடைபயிற்சி பண்ணினா ப்ரெஷர் வராதுன்னு சொன்னது பொய் தானே? நடைபயிற்சி பண்ணா கொலஸ்ட்ரால் சரியாயிருன்னு சொன்னது பொய் தானே? சார், மிலிட்ரியில் உங்களுக்கு தெரியும்ல, டெய்லி காலையில் எழும்பினா என்ன பண்ணுவாங்க, 1 கிலோமீட்டராவது குறைஞ்சது நல்ல உடற்பயிற்சி, நல்ல நடைபயிற்சி பண்ணுவாங்க. கரெக்டா? அப்புறம் எப்படி வந்துச்சு இந்த ஆளுக்கு? சுகர் வந்திருக்க கூடாது, ப்ரெஷர் வந்திருக்க கூடாது, கொலஸ்ட்ரால் வந்திருக்க கூடாது. அப்போ என்ன ப்ராப்ளம்? உணவில் விகிதம் தவறு. ஸோ நடைபயிற்சி, உடற்பயிற்சி எல்லாமே வந்து சும்மா சொல்லிக்கிட்டது, அவ்வளோதான். நம்ம அப்படி கேட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். சரியா? இன்னொரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து விவசாயி எப்படி வேலை செய்வாங்க உங்களுக்கு தெரியும் இல்லை? காலையில் 6 மணிக்கு போனாங்க, என்ன 3 மணி வரைக்கும் எப்படி வேலை செய்வாங்க? இப்போ சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி, ஹார்ட் அட்டாக் வேறு வந்துச்சான் ஒரு நாள் இடையில. அப்போ எங்கே போச்சு உடற்பயிற்சி? எங்கே சார் போச்சு? உணவு முறை தான் ரொம்ப முக்கியம். விகிதம், உணவு மட்டும் இல்லை, உணவுல விகிதம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். விகிதாயம் மைண்டில் ஏறிட்டா? விகிதம். இந்த பேப்பர் எங்கேயோ வச்சுட்டேன், போதும் நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி வந்துட்டேன். விகிதம். ஓகே, சரியா? இதெல்லாம் உண்மை. நான் பேசி சொன்னதான். டாக்டர், என் ஹஸ்பண்ட் டெய்லி காலையில் 1 மணிக்கு ஸ்விம்மிங் கோச், அவங்க நீச்சல் பயிற்சியாளர். அப்போ இப்போ சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, எங்கே போச்சு உடற்பயிற்சி? இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொரு இதில் கேட்டதான். டாக்டர், என்னோட மனைவி கடுமையான உழைப்பாளி. டெய்லி காலையில் வேலைக்கு போவாங்க, கூலி வேலைக்கு. காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வருவாங்க. அப்போ எப்படிப்பட்ட கடின உழைப்பு? இப்போ சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் ஊசி. எங்கே போச்சு உடல் உழைப்பு? உடற்பயிற்சி எங்கே போச்சு? எங்கே போச்சு? இது என் பேஷண்ட் கேட்டதான். அதான் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த பஸ்ல தூக்குவாங்க இல்லை, வீட்டு தூக்குவாங்க எல்லாம், காலையில் லக்கேஜ் எல்லாம். அப்போ இது மாதிரி எப்படிப்பட்ட உடல் உழைப்பு? இப்போ சுகருக்கு மாத்திரையும், ப்ரெஷருக்கு மாத்திரையும். எங்கே போச்சு உடல் உழைப்பு? நடைப்பயிற்சி எங்கே போச்சு? நடைப்பயிற்சி நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நடைப்பயிற்சி சூப்பர் தான். ஆனால் நடைப்பயிற்சி பண்ணுனா சுகர் மாத்திரை நிறுத்தலாம், இன்சுலின் நிறுத்தலாம், அந்த மாத்திரை நிறுத்தலாம், இந்த மாத்திரை நிறுத்தலாம், வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னது எல்லாமே என்னது? சும்மா. ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ண முடியாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? உணவு முறை தான் மாற்றணும். வேற என்ன போதும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு என்ன கேட்கணுமா?
வேறு எதாவது கேட்கணுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, நம்பர் தந்தே இல்லை, சரிதானே? ஸோ ஷீப் அண்ட் பேலன்ஸ்டு டயட் யூஸ்ஃபுல்லாக இருக்கா வீடியோ? நம்பிக்கை வந்துட்டா எல்லா டீட்டெயிலாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ வயசான காலத்தில் இந்த மாதிரி மாட்டிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காவது உணவு முறை கரெக்டாக கடைபிடிச்சி இந்த மாத்திரை இன்சுலின் சைடு எஃபெக்ட்லேருந்து தப்பிடணும், வெளியில் வந்துடணும். இல்லைன்னா வயசான காலத்தில் யார் மாத்திரை எல்லாம் ஒழுங்காக போட்டு யார் வெயிட்டை குறைக்கலையோ அவ்வளோ பேர் இந்த ஸ்டேஜ் தான். வீடியோ கண்டிப்பாக கூட போட்டு கேளுங்க. எல்லா டவுட்ஸ் எழுதி எடுத்துட்டீங்களா? எல்லாம் எழுதி எடுத்துருக்கீங்கன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. மறக்காமல் சொல்கிறேன், எல்லா யூஸ்லெஸ் வீடியோஸும் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் விட்டுறாதுங்க, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அப்போ அவங்களும் கேட்பாங்க. திரும்ப சொல்கிறேன், நான் இந்த மாதிரி உடல் பார்ப்பன வயரை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும் வயிற்றுக்குள்ளால. கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடரோ கொஞ்சம் ஜூஸோ கிடைச்சா குறையுமா? இங்கே பாருங்க, 5 கிலோ அரிசி பேக் பார்த்துருக்கீங்களா? 5 கிலோ அரிசி பேக் பார்த்துருக்கீங்களா? 60 கிலோ இருக்க வேண்டிய ஆள் ஒரு 80 கிலோ இருந்தாங்கன்னு வைங்களேன். இந்த வயரை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ கொழுப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி. அதனால சொல்லிட்டு இருக்கேன், ஹார்ட் அட்டாக் டக்குன்னு வந்துடும். வெயிட்டை உடனே குறைச்சிருங்க, நாளைக்குன்னு வச்சிடாதுங்க. இந்த மாதிரி அடிவீட்டி கொழுப்பு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற எந்த மாத்திரை என்ன பண்ணாது, வேலை செய்யாது. நீங்கள் அமெரிக்காவில் போய் டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கலாம், வேலை செய்யாது, கண்டிப்பாக வேலை செய்யாது. அதனால் முதல்ல வெயிட்டை குறைச்சிருங்க. ஒல்லியாக இருந்தாலும் அப்படி தான், ஒல்லியாக இருந்தாலும் கதி அதுதான். உணவு முறை தான் நம்ம மாற்றணும். போதுமா? ஸ்டே டியூன்.